ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்டு எடுத்த வீடியோ தாங்க. நைட்டு என்னென்ன நாங்கள் சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு கொஞ்சம் போட்டாச்சு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, அப்புறம் பாஸ்தாவை உள்ளே கொட்டி நல்லா வேக வச்சாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்தா ரெடி பண்ணுறது என்னோட அத்தை பொண்ணு. இவ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி. அந்த பக்கம் ரசகுல்லா பண்ணிட்டு இருக்கா. அதனால் 2 பேரும் வந்து பிஸியாக இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க பாஸ்தா பண்ணுறது எங்கள் அத்தை பொண்ணு. இவங்க தான் நைட்டி போட்டிருக்காங்கல்ல, இவங்க தான் என் சந்தியா. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க இப்போ லீவுக்காக. அதனால் பாஸ்தா வந்து செஞ்சு தரலாம் பிள்ளைங்களுக்குன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பாப்பா வந்து என் தங்கச்சி வந்து ரசகுல்லா பண்ணிட்டு இருந்தா. பால் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா, சரி கொஞ்சமாக செய்யலாம் நைட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ரசகுல்லா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே பாஸ்தா செய்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த வானலில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துட்டாங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மைதா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டரோட மைதாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா, அந்த வானலில் கொஞ்சமாக வந்து தொக்கு வச்சுட்டு இருந்தேன். தக்காளி தொக்கு. காரம் எதுவும் போடாமல், அம்மாவுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்குது, உரைக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. அதனால் காரம் போடாமல் மிளகாத்தூள் இல்லாமல் ப்ளைனாக செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து தொக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டர் சேர்த்து மைதா போட்டாச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்து அதையும் நல்லா அந்த பட்டர் மைதாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால், பாக்கெட் பால் தான், அதை நல்லா காய்ச்சிட்டு அந்த பாலை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பால் சேர்த்து அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாஸ்தா இருக்கு இல்லைங்களா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து பால், அந்த பட்டர் அதெல்லாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தக்காளி தொக்கு வந்து தோசைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது பிள்ளைங்களுக்காக வந்தீங்கன்னா அந்த பாஸ்தா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பாஸ்தாவும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து சீஸ் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அப்படி மேலே போட்டாச்சு. போட்டுட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா க்ரீமியாக, நல்லா ரிச்சாக, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு லைட்டாக வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஹெர்பு அது இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் மேலே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்தா ரெடி. நாங்கள் வந்து பாதியில் வந்து இந்த கொஞ்சம் பாஸ்தா வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிவிட்டு மீதி வந்து கொஞ்சம் இந்த மசாலா போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தோம். சரி அதை இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா மட்டும் தாங்க செஞ்சுருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.